அனைவருக்கும் பணிவான வணக்கம். இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம். இதில் கன்னி ராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி.ஜி. கிருஷ்ணாராவ். கன்னி ராசி நேயர்களே, 19/6/2014 அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகின்றார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். இனி நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும், அப்படி ஒரு யோகம் அடிக்கப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு 7ஆம் வீட்டின் அதிபதி குரு, அதாவது சுகாதிபதி சப்தமாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபத்தில் அமர்ந்தால் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்வை செய்வதால் அந்த இடங்கள் சுபிட்சம் அடைந்து நன்மைகள் கொடுக்க போகின்றது. 3ஆம் இடம் கீர்த்திஸ்தானம். உங்கள் செல்வாக்கு உயரும். இதுவரையில் அபகிருத்தி அனுபவித்த சிலர் பெருமைப்பட பேசப்படுவர். முடியாத காரியமும் முழு முயற்சியால் முடிப்பீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வை செய்வதால் பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் இருந்தால் விலகி உங்கள் கைக்கு வரும். பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் ஆகுமா என்று ஏங்கிக் கொண்டு இருந்தவர்களுக்கு மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். மனைவியால் நல்ல யோகம் உண்டு. பொதுவாக 11ஆம் இடம் நல்ல யோகமான இடம். ஆகவே பல வழிகளில் நன்மைகள் நாடி வரும். கடல் கடந்து போகும் யோகமும் பாக்கியமும் வெளிநாட்டில் வேலையும் கிடைக்கும். இதுவரை தடைப்பட்ட கட்டிட வேலை மடமட என எழும். இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய குரு பகவான் சில விஷயங்களில் உங்களை கவனமாக இருக்க சொல்கின்றார். அதாவது வழக்கு இருந்தால் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். நீயா நானா என ஈகோ பார்க்க கூடாது. உடல் நலனில் கவனம் தேவை. பெற்றோர் வசம் சுமூகமாக இருக்க வேண்டும். விநாயகர் பெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் வணங்கிவிட்டு முன்னேற காலடி எடுத்து வையுங்கள். ஸ்ரீ கஜலட்சுமியின் அருட்பார்வை உங்களுக்கு நிறைந்திருக்கிறது. ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம், வாஸ்து தகவல்களை அறிய bhaktiplanet.com பாருங்கள். கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். மற்ற ராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை அறிய அடுத்த பகுதியை பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.